பாமக இல்லாமலேயே வட தமிழகத்துல பெரு வெற்றியை ஈட்டி கொண்டிருக்கிற போது அதை தானே கண்டினியூ பண்ணணும்னு நினைப்பாங்க. எதற்காக பாமகவையும் கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு சீட்டு தரணும்? ஏன்னா ஏற்கனவே ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப இவர்களை நம்பி இந்த கூட்டணிக்கு முரணா பேசுவாங்களா அனுபவம் வாய்ந்த ராமதாஸ் அவங்க? ஆப்ஷன் ஓபன் பண்ணாதான் நிற்க முடியும். அந்த கூட்டணி தொடர் தோல்வி கூட்டணி. காங்கிரஸ் இன்க்ளூசிவ் டிஎம்கே தான் அதுல மேட்டர். சகோதரர் தொல் திருமா வட தமிழகத்தில் வெற்றி பெறா இருக்காருன்னா காங்கிரஸ் இன்க்ளூசிவ் டிஎம்கே. நீங்க 98ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் திமுக வர்சஸ் அண்ணா திமுக தாண்டி புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் 2 போலரைசேஷனை உருவாக்குனாங்க. ஒன்னு பிஎம்கே ஆன்டி பிஎம்கே, பிஜேபி ஆன்டி பிஜேபி. இது தமிழ் மண்ணில் ரொம்ப திமுக அண்ணா திமுகவோட படு உக்கிரமா இருக்குது. காங்கிரஸும் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டும் தான் ஃபேக்டர். நான் ஒரு அட்டவணை பிரிவு சகோதரர் தொல் திருமாவளவன வெற்றி பெறன்னு சொல்றதுக்கும் மேலும் அவருடைய சமூகம் தான் காமராஜ் ஆட்சி காலத்திலே காமராஜருக்கே பேக்கிங் கம்யூனிட்டி 52, 57, 62ல பறையர்கள் தான் வெற்றி வீரர்களா இருந்தாங்கன்னு சொல்றதுக்கும் இன்னைக்கு எம்ஜிஆருக்கு இருந்ததுக்கும் இன்னைக்கு இப்ப இருக்கிறதுக்கும் அந்த காங்கிரஸ் அது கூடுதல் பிளஸ்ஸா இருக்குது. இடையில ஆனா திமுகவை அதுவும் குறிப்பா முதல்வரை ரொம்ப கடுமையா விமர்சிச்சாங்க. அந்த இதுல இப்ப டைல்யூட் ஆயிட்டார். இப்போ இதுல அவருக்கு என்ன இதுன்னா அதிமுக பாஜக அந்த ஆப்ஷனை ஓபன் பண்ணலன்னா எடப்பாடி பழனிசாமி வெற்றிக்காக டாக்டர் கிட்ட தான் வந்தாகணும். இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா நீங்க என்டிஏல இருக்கிறீங்க, நாங்க பாஜக போயிட்டீங்கன்னா இப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னு கேள்வி கேட்கிறாரு. அப்போ அந்த இடத்துல என்னோட பேர வலிமையை கூட நான் உயர்த்துறேன். இப்ப நீங்க பாஜக பலத்துல நயனார் நாயந்திரன் அவருக்கு சொந்த செல்வாக்கு இருக்குது. திருநெல்வேலியில டெபாசிட் இழக்கிறாங்க, பன்னீர்செல்வம் செல்வாக்குல ராமநாதபுரத்தில் டெபாசிட் இழக்கிறாங்க. ஆனா பல தொகுதிகளில் அதிமுக அங்க 2வது தான் வந்தாங்க, அது மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா பாமக அதிமுக கூட்டணின்னு சொன்னா அதிமுகவும் 10.5 கொடுத்தவர் சிபி சண்முகம், கேபி முனிசாமி, வீரமணி அன்பழகன் சொல்லும் போது அதர் காஸ்ட் ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாது, வின்னபிலிட்டி கொஸ்டின் ஆயிரும். திமுக காங்கிரஸ் இன்க்ளூசிவ் திமுக வின்னபிலிட்டி வரும்னு வின்னபிலிட்டிக்காக ராமதாஸ் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டாரு. இதுதான் 100க்கு 100 உண்மை. பிரியனும் அதை டைரக்டா சொல்லல, ஃபைனலா அந்த ஆப்ஷன் இருக்குன்னு தான் சொன்னாரு.